ஓம் சீதாரதியர்களுக்கு வணக்கம். டைகர் ஐ, இந்த டைகர் ஐ பற்றி நம்ம எவ்வளோ பார்த்துருக்கோம். பிரேஸ்லெட்ஸ் பார்த்துருக்கோம், டைகர் ஐயில் நெக்லஸஸ் பார்த்துருக்கோம், புதுசாக டிஃப்ரெண்ட்டாக பார்த்துருக்கோம். டைகர் ஐனாலே நம்மளுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கும், நல்ல ஒரு ஆளுமை தன்மையை கொடுக்கும், அப்படின்னு ப்ரொடெக்ட் பண்ணும், அப்படிலாம் கூட பார்த்துருக்கோம். இன்னைக்கு நம்ம டைகர் ஐலேயே ஒரு சின்னதாக வேறுபட்ட ஒரு டைகர் ஐயை பார்க்க போகிறோம். அது என்னன்னா மேட்ரிக்ஸ் டைகர் ஐ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அழகான பெண்டன்ட் தான். இதில் எத்தனை கலர் இருக்குன்னா அவ்வளோ கொள்ள அழகு கொண்ட கலர். இதில் வந்து ரெட் இருக்குது, ப்ரௌன் இருக்குது, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நல்ல ஒரு கோல்டன் லைன்ஸ் இருக்குது. சரி, இந்த மேட்ரிக்ஸ் டைகரை எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம், இது நம்ம போட்டுக்கிட்டா அறிந்து கொண்டால் என்னென்னலாம் பயன்பாடு இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். என்ன பயன்படுத்த, முதல்ல நமக்கு எல்லாருக்கும் தேவையான அபண்டன்ஸ் சொல்லக்கூடிய கொள்ளை பணம் நம்மளுக்கு கொடுக்கும். ஒரு நல்ல பணவரவை நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன, அதுவே நம்மளுக்கு முதல் பாசிட்டிவிட்டி இல்லையா. ப்ளஸ் இதில் இப்போ நீங்கள் வந்து ஒரு வீட்டில் இருந்தாலும் சரி, வீட்டை ஆள்வது அந்த பெண், அந்த வீட்டின் தலைமையாக இருக்கக்கூடியது பெண் இல்லையா, அவங்களுக்கு ஒரு ஆளுமை தன்மை. இதே நீங்கள் ஒரு ஆஃபீஸில் இருந்தீங்க அப்படின்னாலும் நம்ம பேச்சுக்கு ஒரு மரியாதை, நாம ஒரு லீடராக இருந்தோம், நீங்கள் டீம் லீடராக இருந்தீங்க, இல்லை ஒரு குரூப்க்கு லீடராக இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா நம்ம பேச்சுக்கு ஒரு செல்வாக்கு, மரியாதை, நான் சொன்னால் வருவாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செல்வாக்கு, இல்லை அவங்க சொல்லிட்டாங்க நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய மரியாதை நம்மளுக்கு இது கொண்டு வந்து கொடுக்கும். அதாவது ஒரு தலைவர் ஒரு தலைவியை எப்படி ஃபாலோ பண்ணுவாங்களோ தொண்டர்கள் மாதிரி, அந்த மாதிரி நமக்குன்னு ஒரு குரூப் இருந்தால் குரூப்பை அமைத்து கொடுத்து நம்மளை ஒரு தலைமை ஆளுமை தன்மையை கொடுக்கக்கூடியது தான் இந்த மேட்ரிக்ஸ் டைகர் ஐ. அது மட்டும் அல்லாது இந்த மேட்ரிக்ஸ் டைகர் ஐயில் என்னென்ன கிரகத்தோட ஆற்றல் அதிகமாக இருக்குன்னா சூரியனை விட ஒரு பெரிய லீடர் யார் இருக்க முடியும் இல்லையா. எல்லாத்துக்குமே நம்பர் 1 அந்த சூரியன் தான். அப்போ சூரிய கிரகத்தின் ஆளுமை தன்மை, அந்த சூரிய கிரகத்தினால் வரக்கூடிய நன்மைகளை கொண்டது இந்த டைகர், மேட்ரிக்ஸ் டைகர். இதனோடு சேர்ந்து எல்லாரும் அலறி அடித்து ஓடுகிற மாதிரி இருக்கக்கூடிய செவ்வாய் கிரகம். செவ்வாய் சில பேருக்கு ரொம்ப நல்லது பண்ணி கொடுக்கும், சில பேருக்கு ஒரு ப்ராப்ளம்ஸ் பண்ணி கொடுக்கும். ஆனால் இந்த மேட்ரிக்ஸ் டைகர் ஐயில் செவ்வாயால் நடக்கக்கூடிய நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஆற்றல் இருக்கு. அப்போது சூரியனும் செவ்வாயும் கலந்து நம்மளுக்கு நன்மை கொடுத்தா நம்மளை அடிச்சுக்கிறதுக்கு யார் இருக்கா யோசிச்சு பாருங்க. நாம தான் எல்லாத்துலேயும் கிங்காக இருப்போம் இல்லையா. அஃப்கோர்ஸ் பெண்ணாக இருந்தால் குயினாக இருப்போம். இப்போது ராகுங்கிறது என்ன, அது ஒரு கிரகம். இந்த ராகுங்கிறது தலைப்பகுதி. இது நம்ம ஆல்ரெடி இந்த ராகு கேது நம்பர்ஸ் நியூமராலஜியில் பார்த்துருக்கோம். ஸோ தலைப்பகுதி கொண்டது ராகுங்கிறது தேவர்களின் பக்கம் இல்லையே, அவர் வந்து ஒரு அசுரன் இல்லையா. அசுரன் வந்து ஏமாற்றி அந்த அமிர்தத்தை குடித்ததுனால ராகுவோட தலை கட்டாச்சு அப்படின்னு நம்புகிறோம். அப்போது ராகு தசை நடக்கும்போது ராகு மாதிரி கொடுக்குறவங்களும் இல்லை, ராகு மாதிரி எடுக்கிறவங்களும் இல்லை. அப்போது ராகுவோட நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ், ராகு தசா அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு தசை நடக்கிறவங்களுக்கு ராகுவினால் பிரச்சனைகள் வரும். ராகு எப்படின்னா நமக்கு வந்து கண்கட்டி மாதிரி ஒரு வித்தையை காமிப்பார். எப்படின்னா இல்லாத ஒரு உலகத்தை, அதாவது நாம் இப்படி நாம் அப்படின்னு ஒரு பிரம்மை, அப்படி ஒரு பிரம்மையிலேயே இருக்க வச்சுட்டு கடைசியில் பார்த்தா ஒன்றும் இருக்காது. அந்த மாதிரி ஒரு ஏமாற்றத்தை, ஒரு மாய உலகத்தை கொடுக்கக்கூடியது ராகு. அந்த கொடுக்கும்போது நம்மளுக்கு எவ்வளோலாம் நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் வருமோ அதெல்லாம் தாங்கவே முடியாது. அப்படிப்பட்ட ராகுவின் தசா நடக்கும்போது இதை அணிந்து கொண்டீர்களா. இப்போது இது என்ன ஆற்றலோடு நிறைந்திருக்கு, சூரியனின் ஆற்றல் பெருமளவில் நிறைந்திருக்கு இல்லையா. அப்போது ராகுவின் கெடுதல் தரும் அந்த தசாபுத்தியில் இதை எல்லாம் தகர்த்து எரிஞ்சிட்டு நமக்கு நன்மை பயக்கும். அப்போ ராகு தசை யாருக்காவது நடக்கும்போது பயப்பட வேண்டாம். இது சும்மா அந்த தசை முடிகிற வரைக்கும் போட்டுக்கிட்டாலே போதும், உங்களுக்கு அதனுடைய எஃபெக்ட்ஸ், நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் எல்லாம் கம்மியாயிடும். அது மட்டும் அல்லாது
படிக்கிற பிள்ளைகள் இதை போட்டுக்கும் போது நல்ல படிப்பில் கான்சன்ட்ரேஷன் எல்லாம் நம்மளாம் நிறைய தடவை படிப்போம், நம்ம படிச்சுட்டே இருப்போம், கடைசியில் நம்ம மைண்ட் வந்து அதில் இருக்காது, வேற எதுலையாவது ஃபோக்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த மாதிரி ஃபோக்கஸ் ஒரு படிப்பில் ஒரு ஈடுபாடு, அந்த ஈடுபாடு இல்லாமல் படிக்கிறத வந்து மக்கடிக்கிறது சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி மக்கடிக்காமல் புரிஞ்சு அதில் தியானத்தை மனதை செலுத்தி படிக்கிறது தான் ஃபோக்கஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, ஈடுபட்டு. ஸோ அந்த மாதிரி படிப்பில் ஒரு ஈடுபாடு. அதே மாதிரி நீங்கள் ராகு திசைக்காக இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு அஸ்ட்ராலஜர் கிட்ட போயிருக்கீங்க, ஜாதகம் பார்த்துருக்கீங்க, நீங்கள் இந்த மந்திரம் ஜபிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது மந்திரம் கொடுத்துருக்கலாம், இல்லை உங்கள் குரு ஏதாவது மந்திரம் கொடுத்துருக்கலாம், இல்லை நீங்களே ஒரு மந்திரத்தை ஜபிச்சு கொண்டு இருக்கலாம். அப்படி இருக்கும்போது அந்த மந்திர ஜபத்தோடு இதை நீங்கள் பண்ணும்போது, இது போட்டுக்கிட்டு நீங்கள் அந்த மந்திர ஜபம் பண்ணும்போது அதனோட பலன் வந்து அலாதியாக இருக்குமா. அது மல்டிப்ளை பண்ணுற மாதிரி, ஒரு 10 மடங்கு கூடுற மாதிரி இருக்கக்கூடிய ஆற்றல் கொண்டது இந்த மேட்ரிக்ஸ் டைகர் ஐ. அது மட்டும் அல்ல, இதை நீங்கள் ஒரு பயம், ஒரு பயத்தன்மை நமக்குள்ளே இருக்குது, அதே மாதிரி ஒரு விஷயத்தை நினைத்து நம்ம பயப்படுறோம் அப்படின்னு இருக்கும்போதும் இதை அணிந்து கொள்ளலாம். தன்னம்பிக்கையை ஏற்றி கொடுக்கக்கூடிய ஒரு கல். நிறைய நபர்கள் வந்து ஒரு பயந்தாங்கோலியாக இருப்பாங்க, அன்மோட்டிவேட்டுன்னு சொல்லக்கூடிய, அவங்களுக்கு வந்து எதற்குமே ஒரு உற்சாகமே இருக்காது, அட போப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இப்படி விட்டுட்டே இருப்பாங்க. அந்த மாதிரியான நபர்களுக்கு இது அணிந்து விட்டால் அவங்களுக்கு வந்து ஒரு விதமான ஒரு மோட்டிவேஷன் இருக்கும், தன்னம்பிக்கை ஜாஸ்தி ஏற்படும். அதே மாதிரி நிர்ணயம் எடுக்கிறதுக்கு, டெசிஷன் மேக்கிங், தெளிவான முடிவுகளை எடுக்க முடியும். இதை எல்லாமே கொடுக்கக்கூடியது இந்த ஒரு கல், பல நன்மைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த மேட்ரிக்ஸ் டைகர் ஐ.